Hi guys, welcome back to my YouTube channel. ஸோ இன்றைக்கான லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேன் அப்படிங்கிற வேர்ட், அதாவது ஆக்சிலரி வேர்ட் நம்ம எப்படி டே டு டே லைஃப் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னுமே நமக்கு நிறைய பேருக்கு இந்த கேன் அப்படிங்கிற வேர்டை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு டவுட் இருக்கும். ஸோ இதை எஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சரில் யூஸ் பண்ணலாம், பட் எந்த தருணத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பார்த்திங்க அப்படின்னா, கேன் டு எக்ஸ்பிரஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எபிலிட்டி. ஸோ ப்ரெசண்ட்டோட எபிலிட்டியும் ஃபியூச்சரோட எபிலிட்டியும் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த கேன் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பு யூஸ் ஆகுது. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் கேன் ப்ளஸ் ப்ரெசன்ட் வெர்பு. ஓகேங்களா, ப்ரெசன்ட் வெர்பு தான் நமக்கு இது வந்து யூஸ் பண்ணணும், வேறு எந்த வெர்பும் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரெசன்ட் வெர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா அது மேலும் தகவல்களை தரும். சரிங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கேன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் கீழே கொஞ்சம் எழுதி போட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் வின் த மேட்ச். ஐ கேன் வின் த மேட்ச் அப்படின்னா அந்த மேட்சை என்னால் வெல்ல முடியும். அந்த மேட்ச் இப்போ நடக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் நடக்கலாம். நீங்கள் ப்ரெசென்ட் அந்த மேட்ச் என்னால் வெல்ல முடியும். கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டு எக்ஸ்பிரஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எபிலிட்டியை குறிக்கிறதுக்காக பயன்படுது. இது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஐ கேன் வின் த மேட்ச், ஐ கேன் ரன் த match, I can win the exam. I'm sorry. We can manage the problem. நம்மளால் அந்த ப்ராப்ளத்தை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதான் பார்த்திங்க அப்படின்னா, we can manage the problem. She can run well now. அவளால் இப்போ நல்லா ஓட முடியும். They can complete the work. அவர்களால் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். She can cook well. அவளால் நல்லா சமைக்க முடியும். I can finish the work on time. என்னால் கரெக்டான டைமுக்கு என்னால் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இந்த சென்ஸோட மீனிங். ஸோ கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா என்னால் முடியும் அப்படிங்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் டீச் யூ இங்கிலீஷ். என்னால் உங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ண முடியும். ஐ கேன் கோ டு சென்னை. என்னால் சென்னை போக முடியும். ஐ கேன் பாஸ் இன் திஸ் எக்ஸாம். என்னால் அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ எஸ்பெஷலி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கேன் அப்படின்னா முடியும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், தமிழ் அர்த்தம் முடியும். சரிங்களா? ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேன் எக்ஸாக்டாக எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த கேனை வச்சு கேனோட பாஸ்ட் குட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட் இதோட ஃபார்முலா மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் கேன் ப்ளஸ் ப்ரெசன்ட் வெர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ண தான் உங்களுடைய ப்ராக்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் ப்ளஸ் கேன் ப்ளஸ் ப்ரெசன்ட் வெர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் இதை வச்சு நிறைய இந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கிட்டு நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணுங்கள். இதெல்லாம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஓகே கைஸ், அதிகமாக பேச விரும்பல. இன்றைக்கான லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெசனில் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க, ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சிறைகள் செட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்போ தான் நோட்டிஃபைட் ஆவீங்க whenever I post new videos. Thank you so much for your support and watching my video till now. I wish you all the best for having this language learning faster in your life. I see you on my next video. Till that, this is Cyril Setu. Bye-bye.